கம்ப்ளீட் கேஸ் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலங்களில் நடிகர்கள் பல கசமுசா படங்களை நடித்து தான் பெரிய ஆள் ஆவாங்க. இது இளைய தளபதி விஜயிலிருந்து இன்னைக்கு நடிக்கிற சிவராஜ் வரைக்கும் பொருந்தும். அறிமுக காலங்களில் பல கசமுசா படங்களை நடித்த விஜயவே ஓவர்டேக் பண்ணிட்டாரு நம்ம ஜிவி பிரகாஷ். அவர் தேர்ந்தெடுக்கிற படங்களில் முதல் விஷயமே கவர்ச்சி இருக்குதான்னு கேட்டுட்டு தான் அந்த படத்துக்கே ஒப்பந்தமாகறாரு. படத்தில் ஹீரோயின் செலெக்ஷனில் எப்பயுமே கவனம் செலுத்துகிற ஜிவி பிரகாஷ் கயல் ஆனந்தியை தான் எல்லா படங்களையும் புக் பண்ணுறாரு. கயல் படத்தில் ஆனந்தி ஒரு அப்பாவி மாதிரி கோலிவுட்டில் அறிமுகமாகிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து கோலிவுட்டே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்ச பின்னாடி ஜிவி பிரகாஷை டின்னர் கூப்பிட்றதும் டேட்டிங் பண்ணுறதும்னு கயல் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படியோ ஜிவி பிரகாஷுடைய மனைவி சைந்தவிக்கு எட்டியிருக்கு. ஆரம்பத்தில் கூச்சமாக இருந்த ஜிவி பிரகாஷுக்கு தட்டி என்கரேஜ் பண்ணதே அவருடைய மனைவி தான். ஆனால் இன்னைக்கு எல்லை மீறி போனனால ஜிவி பிரகாஷுக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. சைந்தவியோட கடந்த 2 மாதங்களாகவே ஜிவி பிரகாஷ் பேசுறது இல்லை. சைந்தவியோட சொந்தக்காரங்க முதற்கொண்டு ஏன் உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாம தவிச்சு வரும் சைந்தவிக்கு இப்போ ஒரு இடியாதான் கயல் ஆனந்தி வந்திருக்கிறாங்க. என்னுடைய நெருங்கிய வட்டாரங்களை வச்சு கயல் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க சைந்தவி. 2 தடவை நல்லா பேசின கயல் ஆனந்தி அதுக்கப்புறம் ஃபோனே துண்டிச்சிட்டாங்க போல. இதனால சைந்தவி மிகப்பெரிய ஒரு அப்செட்ல இருக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.